எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்மள்ட்ட ஒரு புது கேஸ் வந்துச்சு. புது கேஸ் வந்து அது என்ன கேஸ் அப்படின்னா, இவர் வந்து கன்னியாகுமரி மாவட்டம் ஆற்றூர் பக்கத்தில் தோமானூர் அப்படின்ற ஒரு கிராமத்தில் ஒரு கூலி தொழிலாளி. அவரால் இப்போ இந்த வேலையை செய்ய முடியாது. முதுகெலும்பு தெரிஞ்சதுனால வீட்டிலே இருக்காரு. அவருக்கு பாவம் அவரோட மனைவி மட்டும்தான் வேலைக்கு போவாங்க. ஒரு ஏழ்மையான குடும்பம், கணவன் மனைவி. இவங்களுக்கு ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, வாங்காத கடனுக்கு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கு கிடையாது, 6 கோடி ரூபாய்க்கு மேல 6 கோடி ரூபாய்க்கு மேல இவர் வாங்காத கடன். இவரோட பேன் கார்டு, இவரோட ஆதார் கார்டு யூஸ் பண்ணி இவர் வாங்கினதா கணக்கு காட்டி சிபில் ஸ்கோர் வந்து இந்த இவ்வளவு சிபில் ஸ்கோர் வந்து இவ்வளவு யாரு கிடந்து 6 கோடி ரூபாய்க்கு மேல. சரியா? இந்த கேஸ் நம்ம கிட்ட வந்துச்சு 20/11/2025. அப்போ இந்த கேஸ் ஃபர்ஸ்ட் வந்தப்போ நான் எடுத்து இது பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருந்தேன். ஏன்னா வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட பேங்கோட ரொம்ப கஷ்டமான இது. அப்புறம் நான் என்ன பண்ணேன், அத்தனையுமே நான் வந்து தமிழில் டிரான்ஸ்லேஷன் பண்ணி கேஸை உட்காந்து நல்லா ஸ்டடி பண்ணேன். நல்லா ஸ்டடி பண்ணதுக்கு பிறகு நான் ஃபஸ்ட்டு இது என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னால், பிரைம் மினிஸ்டருக்கு பார்வைக்கு கொண்டு போயிருக்கேன். அப்புறம் சைபர் கிரைம், அப்புறம் கோர்ட்டு, அப்புறம் இன்னும் 2-3 இடங்கள்ல இப்போ கேஸ் இன்னும் இதாகல, இன்னும் 2-3 இடங்கள்ல நம்ம வந்து கரெக்டாக வந்து கொடுத்துருக்கோம். கொடுத்தப்ப என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னப்போ, பேங்க்ல இருந்து அதாவது வந்து விஜயவாடாயிலிருந்து ஒருத்தர் கடன் வாங்கியிருக்காரு 6 கோடி ரூபாய்க்கு. அப்போ நம்ம எங்கேயுமே இப்போ விஜயவாடாயில் டெய்லி போயிட்டு இருக்க முடியுமா? இவர் வந்து ஏழ்மையான ஒரு குடும்பம், போக முடியாது. அப்போ எதுவுமே இப்போ நம்ம கோர்ட்டில் மட்டும்தான் தீர்க்கக்கூடிய ஒரு மேட்டர். அப்போ வந்து நம்ம சில ஸ்பெஷல் நடவடிக்கை எடுத்ததுனால மார்த்தாண்ட பிரான்ச் மேனேஜர் வந்து நேற்றுக்கு ஒரு கடிதம், அப்படிதான் நேற்றுக்கு ஒரு கடிதம். அந்த கடிதம் என்னன்னா, சிபில் ஸ்கொயர், உங்களோட சிபில் ஸ்கொயர் எல்லாம் முடிஞ்சிருச்சு, நம்ம கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு அந்த எஃபெக்டிவ் எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதம். அவங்க உடனே என்னையிட்ட கூப்பிட்ட உடனே நான் அதை கிளியராக வந்து அங்கே போய் கம்யூனிகேட் பார்த்தேன், எல்லாம் கரெக்டு தானா அப்படின்னு சொல்லிட்டு, முடிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. திருப்பி இவங்கள்ட்ட நேற்றுக்கு நான் வந்து விசாரிச்சப்போ எல்லாமே முடிஞ்சது உண்மைதான். அப்போ இது எதுக்காக அந்த வீடியோ பதிவுன்னா, உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம். அப்படின்னா வந்து இது அவங்ககிட்ட சொல்லியிருக்காங்க, ஏற்கனவே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஹைகோர்ட் தான் போகணும், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் கூட கஷ்டம் தான். ஏன்னா வந்து வேற ஸ்டேட் இருக்கிறதுனால பிரச்சனை கொஞ்சம் சிவிலியரான பிரச்சனை அப்படின்ட்டு ஹைகோர்ட் முடிக்க வேண்டிய ஒரு விஷயம். ரொம்ப கஷ்டப்பட்டேன் இந்த கேஸுக்காக. ஆனால் என்ன நம்பி வந்தவங்க, நிச்சயமா என்ன நம்பி வந்தவங்கள நான் கைவிடக்கூடாது அப்படின்றதுக்காக காசு வாங்கி தான் பண்ணேன், வாங்காம பண்ணல. காசு கொஞ்சம், ஏதோ கொஞ்சம், ஒரு 5 லட்சம் அவங்களுக்கு கோர்ட்ல செலவாகிறது, ஒரு 15 ரூபா கிட்ட வாங்கியிருப்பேன். அவ்வளோ 15,000 ரூபா மட்டும் வாங்கி இந்த கேஸை நான் முடிச்சு கொடுத்தேன். இந்த கேஸ் எடுக்கிறதுக்கு காரணம் வந்து ஒரு ஏழ்மையான குடும்பம். நம்ம வந்து நான் வேணும்னு அதை கேஸ் எடுக்காம போயிருந்து அவங்க பிள்ளைங்க பாதிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு மகளிர் உரிமை தொகை அந்த அக்காவுக்கு கிடைக்காது. இவருக்கு தொழிலாளர் நலத்துறையிலேருந்து வர்ற அரசு சம்பந்தமான பெனிஃபிட் அத்தனையுமே கட் ஆகிடுச்சு. அந்த அக்காவுக்கு அதே மாதிரி தான் அந்த அக்காவுக்கு கட் ஆச்சு. குழந்தைகளுக்கு கல்வி செலவுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ரொம்ப ஒரு இடியப்ப சிக்கல்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு தலையில ஒரு இடியே வந்து விழுந்தது மாதிரி ரொம்ப வருத்தத்தில் இருந்தேன். ஏற்கனவே 2 வருஷத்துக்கு முன்னாடி இவங்களுக்கு நான் வேற ஒரு போஸ்ட் கிளியர் பண்ணி கொடுத்துருப்பேன். அதில் இதில் போட்டிருப்பேன், ஒரு மின்சார கம்பம் ஒரு 48 ஹவர்ஸுக்குள்ள வந்து நான் கொண்டு இது பண்ணியிருந்திருப்பேன். நான் அந்த ஒரு பழக்கத்தில் தான் இவங்க எங்கிட்ட வந்தாங்க. அப்போ ரொம்ப ஒரு இடியப்ப சிக்கல். அவங்க ரொம்ப ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பத்தில் உள்ளவங்க. அப்போ அந்த ஒரு இது நான் முடிச்சு கொடுத்துருக்குறேன். அதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. அவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. என்ன மாதிரி நிறைய பேர் பயன்படணும், நீங்கள் ஒரு வீடியோவை பெண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கணவனும் அந்த அக்காவும் அந்த அண்ணனும் சொன்னதுக்கு நம்ம அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப நம்ம ஒரு வீடியோவை பதிவு பண்ணியாச்சு. அவங்களுக்கு இப்போ வந்து அந்த சிபில் எல்லாமே வந்து கிளியர் ஆகிடுச்சு. சிபில் கிளியர் பண்ணி அந்த பேப்பர்ஸ் நம்ம வந்து சிபில் இப்படி இவ்வளோ பெரிய புக்காக இருந்த சிபில் இப்போ ஒரு 22 பக்கம் தான். இது கரெக்டாக எண்ணியாச்சுன்னா 22 பக்கம். இது சம்பந்தமான சில ஆவணங்கள் நான் அந்த அண்ணன் கிட்ட பெர்மிஷன் வாங்கி, அக்கா கிட்ட பெர்மிஷன் வாங்கி கண்டிப்பாக போடுறேன், நிச்சயமாக போடுவேன். நன்றி, வணக்கம்.